சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயார் என்று அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் டாஸ்மாக் வழக்கில் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகிறார், அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று பல்வேறு புதிய தகவல்களை அமலாக்கத்துறை கூறி வருகிறது. அதில் அலுவலகங்களை சீல் வைப்பதற்கோ வீடுகளை சீல் வைப்பதற்கோ அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தற்போது சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயார் என்றும் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. இணையராருடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன் விவரம் என்ன? டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அந்த சோதனையில் ரவீந்திரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் வீடுகளில் இருந்து சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அலுவலகத்துக்கு சீலும் வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக 2 பேருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதிகள் MS ரமேஷ் அடங்கிய அமர்வு விசாரணை நடைபெற்றுள்ளது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பை பார்க்கும்போது இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக நம்புவதற்கு உரிய காரணம் இருந்தாலே போதும் இதுபோல் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தலாம் என்றும், இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 41 FIR இருக்கிறது. அந்த FIR அடிப்படையில் தான் இந்த 2 இடத்திலும் சோதனை நடத்தப்பட தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த ஆதாரங்களுக்கும் அமலாக்கத்துறை எடுத்து வைக்கும் அந்த வாதத்துக்கும் ஒத்து போகவில்லை என்றும், அந்த வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அதற்கு அதிகாரம் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் காலை தெரிவிக்கப்பட்டது. அதே போல ஏற்கனவே வைக்கப்பட்ட சீலையும் நோட்டீஸையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இன்று காலை அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அந்த வீடு மற்றும் அலுவலகங்களில் கைப்பற்றப்பட்ட அந்த லேப்டாப் உள்ளிட்ட அந்த மின்னணு சாதனங்கள் கூட உடனடியாக திரும்ப ஒப்படைத்து விடுவதாக இன்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 4 வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. பாலா மதன், இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ஏதாவது ஆதாரங்களை கொடுத்ததா? டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த வழக்கில் தொடர்புடையவர் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கா? அது போன்று ஆதாரங்களை சமர்ப்பிக்காததன் காரணமாக தான் தற்போது அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட நோட்டீஸையும் மற்றும் அவர்கள் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களை திரும்ப தருவதாக தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கானது நேற்றைய தினம் விசாரணைக்கு வரும்போதும் சரி, இன்று காலை விசாரணைக்கு வரும்போதும் சரி, எதன் அடிப்படையில் இந்த 2 பேருக்கு எதிராக இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தான் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியது. ஆனால் இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கைகள், அதாவது எதற்காக சோதனை நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது அதை ஆய்வு செய்த போது அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைக்கும் வாதங்கள், அதாவது இந்த வழக்கில் இவர் தொடர்பு உள்ளது என்று அவர் வாய்மொழியாக வைக்கும் வாதத்திற்கும் ஆனால் சோதனை எவ்வாறு நடத்தப்பட்டது தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்துக்கும் சுத்தமாக ஒத்துப்போகவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். எனவே இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இது உள்நோக்கத்துடன் நடத்தினார்கள் என்ற ஒரு சந்தேகம் தற்போது நீதிமன்றத்தில் எழும்பியிருக்கிறது. இது தொடர்ச்சியாக தான் தற்போது ஏற்கனவே அந்த அவர்கள் இருவருக்கு எதிராக ஒட்டப்பட்ட நோட்டீஸ் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதே போல அந்த சீலை அகற்றிக் கொள்வதாகவும் எந்த ஒரு வழக்கை மேற்கொண்டு விசாரிக்காமல் தங்கள் தரப்பு இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு முடித்து வைக்க வேண்டும் என்று அமலாக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்று சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை என்று தெரிந்தும் கூட இவ்வாறு சீல் வைத்துள்ளீர்கள். எனவே இது ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய விரிவான அந்த வாதத்தை அந்த பதில் மனு தாக்கல் செய்வதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது அடிப்படையில் தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இது தொடர்பான ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.